இன்றைக்கி ஹலோ ஃபுட்டிஸ் தமிழில் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு குக்கரில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய், பிரியாணி ஸ்பைசஸ் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய், 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கி விடலாம். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகி இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போது இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதையும் கூட நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கி விடலாம். தக்காளி எல்லாம் நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக வேகணும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு காஞ்ச மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இதை ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், மசாலாலாம் நல்லா கலந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போது இதையும் கூட ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போது இதில் வந்துட்டு 2 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி, தேவையான அளவு உப்பு, 1/2 எலுமிச்சை நல்லா பிழிஞ்சு விடுங்க. இப்போது இதை பொறுமையாக ஒரு தடவை கிண்டி விடுங்க. இப்போது இதில் கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி, இப்போது இதை பொறுமையாக உள்ளே தள்ளி விடுங்க. இந்த மாதிரி சிம்பிளாக மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் மீடியம் ஃப்ளேமில் விடுங்க போதும். இப்போ பாருங்கள், விசிலெல்லாம் வந்ததுக்கப்புறமா இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போது இதை நல்லா பொறுமையாக கிளறி விடுங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக சிக்கன் பிரியாணி வீட்டிலே ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.